ஹாய் ஹலோ ஆர்மி buddies. இன்றைக்கி நம்ம ஆரமோட எஃப்எஃப்ஆன யூ ஆர் ஜஸ்ட் மை ஹஸ்பண்ட் ஜூனி அதோட நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். நானும் 1 ஷார்ட்டாக போடலாம் 2 ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து 3 ஷார்ட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு 3 ஷார்ட்டாக வந்து முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஸோ வாங்கடா வித்தவுட் எனி டிலே நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து ஜூனிக்கு இப்போ வந்து பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜூனி மை லவ். ஸோ வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ வந்துட்டு இந்த போன தடவை வந்து கண்ணிலலாம் வந்து ஸோ கொஞ்சம் வந்து அடிபட்டிருந்துச்சு அப்படின்லாம் காட்டினீங்க. ஸோ இத்தனை தையல் அப்படின்லாம் காட்டினீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஸோ ஓகேடா, ஹாப்பி ஜூனி டே சிங்கிள் சுக்கா ஹம்னிதா. ஸோ ஓகே வாங்கடா இப்போ வந்து நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா அவரம் வந்துட்டு ஒயனோட அந்த மெசேஜ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆரம் அந்த மிரருக்கு முன்னாடி நின்று யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏ கிட்ட வந்துட்டு யார் இந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விசாரிக்க சொல்லியிருந்திருப்பாங்க, பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஐடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமெயில் ஐடி, ஸோ அதை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. நாம்ஜூன் வந்து அவங்களோட பிஏ கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. சொல்லவும் வந்துட்டு நாம்ஜூனோட பிஏ வந்து ஓகே சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் வந்து பிஏ வந்து நாம்ஜூன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு நாம்ஜூன் வந்து லைவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அசதியாக வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஸோ டயர்டாக. ஸோ வந்து எங்கே போயிட்டு வந்துருந்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆர்மிஸ்க்காக வந்துட்டு நம்ம பிடிஎஸ் ஏன் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்திருக்கும் ஹைப்பில். ஸோ அந்த மாதிரி வந்து பேச்சு போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஜின் அண்ணன் தான் முதல்ல இந்த ஐடியா கொடுத்துருந்துருப்பாங்க. பிடிஎஸ்க்காக வந்து அதாவது நமக்காக வந்து ஆர்மிஸ் வந்து எவ்வளவோ பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறையா விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதுக்கு அவங்களுக்காக வந்து ஒரு 2 days வந்து பார்ட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அண்ணன் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ ஜின் ஹயாங் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து பிடிஎஸ் மெம்பர் எல்லாருக்குமே வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருந்திருக்கும். ஸோ வந்து எல்லாருமே வந்து பிடிஎஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே ஆர்மி, ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ இதே தாட் வந்து பங்பிடி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இந்த தாட் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க யோசித்த ஐடியாவை வந்து ஜின் ஹெங் சொல்கிற ஐடியா வந்துட்டு பங்பிடி சார்கிட்ட வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சொல்லவும் வந்துட்டு எல்லாருமே வந்து ஆமாம் இப்படி செய்யலாமே, நம்மளும் அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பங்பிடி சார் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் அது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ நீங்களே அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு இந்த தாட் இருக்கும். ஸோ ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது என்ன டவுட் அப்படின்னா சவுத் கொரியாவில் உள்ள ஆர்மிஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ட்ரீட் கொடுக்குறோம், பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னாலுமே கூட உலக அளவில் வந்து அவங்களுக்குன்னு நிறைய ஆர்மிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சங்கட்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வந்துட்டு அதுக்கு ஜிமின் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்தந்த நாட்டில் இருக்கிற அந்தந்த ஆர்மிஸ்களுக்கு வந்து ஒரு 2 days வந்துட்டு இவங்க பிடிஎஸ் தரப்புலேருந்து பார்ட்டி கொடுக்கறது மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அப்படியா இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பங்பிடி சார் கேட்குறாங்க. ஸோ கேட்குறதுக்கு ஜிமின் வந்து சொல்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் வந்து எல்லாருமே ஆர்மியாக இருக்க முடியாது. ஸோ ஆர்மிஸ்க்கு மட்டும் தனியாக வந்து நம்ம ஒரு 5 questions கேட்டு அவங்க ஆர்மி அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்போம், அந்த டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வச்சு அவங்க அந்த 2 days வந்து அவங்கவுங்க கிட்டே இருக்கிற இந்த
ஷாப்பில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த 2 டேஸ் அவங்க ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து எப்போனா நம்ம இங்கே வந்து கொடுக்குறோம் இல்லையா, ஸோ வந்துட்டு பார்ட்டி கொடுக்குறோம் இல்லையா சவுத் கொரியாவில் எல்லா ஆர்மிஸ்க்கும், அதே 2 டேஸில் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி நம்ம ஏன் கன்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் ஐடியா கொடுக்குறாங்க. வந்துட்டு இது வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் சரி பங்பிடிக்கும் சரி வந்து அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ தான் ஜிமின் நீ ஒரு ஒழுங்கான ஐடியா கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பங்பிடி வந்து ஜிமின்ட்டு சொல்கிறாங்க. சும்மா ஃபனியாக சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்களும் என்ன கடைசியில் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்குற, ஸோ அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடியே வந்து எல்லாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து ஹைபில் இருந்து எல்லா அதாவது சவுத் கொரியாவிலேருந்த எல்லா நாடுகளுக்கும் இந்த ஆர்மிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து சவுத் கொரியா தவிர ஸோ எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் பிடிஎஸ் ஆர்மியோ ஸோ அவங்களுக்கு வந்து 2 டேஸ் வந்து பிடிஎஸ் தரப்புலேருந்து பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அது அவங்க வந்து அதுக்குன்னு வந்து சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, பிடிஎஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து யார் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இதுலேருந்து இவங்க தான் எடுக்கிறோம் அவங்க தான் எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து உண்மை அதாவது எல்லா ஆர்மிஸ்க்காகவும் தானே ட்ரீட் கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி கொடுக்குற பார்ட்டி வைக்கிறது மாதிரி ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான ஆர்மிஸ் வந்து இந்த கேள்வி கொஸ்டினில் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டிக்கெட் கொடுக்குறது மாதிரி. ஸோ எல்லா ஆர்மிஸ்க்கும் ஏன்னா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆர்மியாக இல்லாதவங்களுமே கூட வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பிடிஎஸை பற்றி இந்த 5 கொஸ்டின்ஸ் ஒரு நபர்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து எல்லா நாடுலேயும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வந்து சவுத் கொரியா போய் இந்த மாதிரி அந்த பார்ட்டியில் ஸோ சவுத் கொரியா போய் இந்த மாதிரி பார்ட்டியில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்தியாவில் இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி ஸோ சவுத் கொரியா போய் கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ வந்துட்டு அவங்கவுங்க நாட்டிலேயே வர முடியாத ஆர்மிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கவுங்க நாட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸோ வந்து அந்த 2 டேஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து எந்த ஷாப்பில் எது வாங்கினாலும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த டிக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கார்டு அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா பிடிஎஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து பார்ட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அந்த கார்டில் இருந்திருக்கும், ஜஸ்ட் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து கார்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த கார்டை காட்டினா உங்களுக்கு வந்து அந்த 2 டேஸும் வந்து அந்த எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி எதுவுமே 2 நாளைக்கு எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா பார்ட்டி தானே கொடுக்குறாங்க, ஸோ வந்து அதனால் வந்து எல்லாமே ஃப்ரீ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கொடுக்குறது மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் வந்து எல்லா பக்கத்தும் எல்லா ஆர்மிஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து எல்லா ஆர்மிஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்குது. எல்லா சைடும் எல்லா ஆர்மிஸும் வந்துட்டு அங்கங்கே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறது, ஸோ வந்து யூடியூப்பில் போஸ்ட்டு போடுறது, இந்த மாதிரி ட்விட்டரில் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த விஷயம் வந்து எப்போ நடந்திருக்குன்னா அந்த வி லைவ் ஆரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அதை பேசிட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ வந்து அதை பற்றி தான் இப்போ நாம்ஜூன் வந்து கேட்குறாங்க. ஸோ பிஏ வந்து சொல்கிறாங்க அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ஓகே ஆயிடுச்சு சார், எல்லா இடத்துலையும் வந்து நியூஸில் வந்து போய்கிட்டு இருக்குது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிரர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்விட்டரில் போடுறது எல்லாமே ரொம்ப வந்து இப்போ ஆர்மிஸ்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனர்ஜெட்டிக்காக அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே வந்து பிடிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையாவே வந்து மெசேஜ்லாம் டைப் பண்ணுறாங்க, தேங்க்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, மை லவ் அப்படி இப்படின்னு நிறையா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா ஆர்மிஸும் எல்லா பர்சன்ஸும் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்கிறாங்க.
ஸோ நாம்ஜூன் வந்துட்டு இதையே நீ இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் பக்கத்துலேயே இருக்கிறேன், நான் உங்கள் ஃபேனாக இருக்கக்கூடாதா, ஆர்மியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், யோ என்னையா சொல்கிற நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ உனக்கும் பார்ட்டி கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஓட்டுறாங்க. சொல்லுவோம், சார் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு தலை குனிகிறாரு. ஸோ வந்து பிஎம். ஸோ இப்படியே வந்து டாக்ஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, ஃபன்னியாக டாக்ஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து மிரரை பார்த்துக்கிட்டு நாம்ஜூன் ஒன்று யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாம்ஜூன் மிரரை பார்க்குறாங்க. ஸோ மிரரை பார்த்துக்கிட்டே வந்து நாம்ஜூன் நினைக்கிறாங்க, ஸோ வந்துட்டு அந்த பொண்ணும் அதாவது சேட் பண்ணாங்களோ ஒயன், ஸோ உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணும் அந்த 2 days பார்ட்டி என்ஜாய் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ நினச்சிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பிஏ வந்து ஓகே சார் எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம் விஷயத்துக்காக சம் மேட்டருக்காக வந்து கேட்குறான். ஸோ கேட்க வந்துட்டு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம்ஜூன். ஸோ கேட்கவும் வந்துட்டு அதோட வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது சார், நீங்கள் வர்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வந்து இதுதான் நடந்துருந்துருக்கும். ஸோ இது வந்து ஒயனுக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் தான் ஒயன் வந்து ஈஷா கிட்ட வந்து சொல்லலான்னு அந்த விஷயம் பற்றி சொல்லலான்னு வர்றப்போ வந்துட்டு ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வர்றப்போ ஈஷா வந்துட்டு போதுண்டி விடுடி, உன்னோட பிடிஎஸ் பிராணம் போதுண்டி, என்னால் முடியலை அடி, நான் ஊருக்கு போய் அதாவது சவுத் கொரியா போய் இறங்கணுன்னு உனக்கு நான் வந்து ஒரு நல்ல கொரியன் நல்ல ஆர்மி ஃப்ரெண்டாக பார்த்து உனக்கு நான் கொடுக்குறேன்டி, என்னை விட்டுருடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டாக்ஸஸ்லாம் போய்கிட்டுருக்கு, சம் ஃபன்னியான டாக்ஸஸ்லாம் போய்கிட்டுருக்குது. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒயனுக்கு வந்து ஆர்வம் தாங்கலை. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், ஸோ என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஃபஸ்ட் டைம் போடாங்க இல்லையா, ஸோ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒயன் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை சந்தோஷத்தை வந்து யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாமல் மனசுக்குள்ளேயே அப்படியே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு வந்து வந்துட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் உட்காந்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ வந்துட்டு எப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்து சரி, ஸோ வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிற ஆர்மிஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆர்மிஸ் வந்து அந்த மாதிரி வந்து எங்கேருந்துலாம் வந்து நிறையா இடத்துலேருந்து ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்துலாம் வந்து கிளம்பி வராங்க. ஸோ வந்துட்டு ஒயன் வந்து இந்த மாதிரி அவங்க டிக்கெட் புக் பண்ண சொல்கிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த விஷயம் வந்து இப்படி ஒரு விஷயம் இப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, பிடிஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து யதார்த்தமாக தான் டிக்கெட் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ பார்த்தா வந்து இப்போ வந்து பிடிஎஸ்ஸே வந்து ஆர்மிஸ்க்கு வந்துட்டு இது கொடுக்குறது மாதிரி, ஸோ பார்ட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அங்கே இருக்குது, ஸோ நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயமும் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நிறையா ஆர்மிஸ் வந்து சவுத் கொரியாவுக்குலாம் வராங்க. ஸோ வர முடியாத ஆர்மிஸ் வந்துட்டு ஸோ அந்த டிக்கெட்டுக்காக வந்துட்டு அவங்கவுங்க ஊர்லேயே அந்த அந்த இடத்துக்கு அந்த ஷாப்புங்களுக்கு போய் அங்கே வந்து கேள்வி பதில் சொல்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ 10 daysக்குள்ளே வந்து அந்த டிக்கெட் கொடுக்குற அந்த கார்டு கொடுக்குறதெல்லாம் வந்து முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க கவர்மெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் வந்து ஆர்மி வந்து பிடிஎஸ் மேலே வந்து அவ்வளோ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்க பிடிஎஸ்க்காக நிறையா விஷயங்களை வந்து அவங்கள வந்து செஞ்சுருக்கிறாங்க. பிடிஎஸ்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ நிறையா விஷயங்களை வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்காக வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு பிடிஎஸ் ஆசைப்பட்டு அவங்க தரப்புலேருந்து செய்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒயன் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா ஒயன் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ போயிட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ஈஷா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபோன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபோனில் வந்துட்டு அவங்க ஒரு நேம் மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ஆர்எம்க்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்களோட ஐடி வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஒயன் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ அதில் தான் அந்த ஐடி இருந்திருக்கும், ஒயன்ற ஐடி இருந்திருக்கும்.
ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த ஐடியா வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறா. ஸோ வந்துட்டு இந்த ஐடியா வச்சு தான் இவன் நிறையா போஸ்ட் போடுறா, நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த நேமை வந்து நம்ம வந்து மாற்றி விட்றணும், என்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ வந்து யோசிக்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னா, ஒயன் வந்து வெளியில் போகிறப்போ வந்துட்டு எப்போவுமே அவங்களோட நேமை வந்து ஆரோமோட நேமோட, ஸோ நாம்ஜூனோட நேமோட வந்து சேர்த்து தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்த்துட்டு அதை வந்து வெளியில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு போகிறப்ப, இந்த வெளியில் போகிறப்ப, ஸோ அவங்க ஏதாவது பர்சனலாக போகிறப்ப, ஸோ அப்போ வந்துட்டு வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேம் என்னென்னா நம்லிமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க பேர் வந்து லீமா. ஸோ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஸோ லீமா அப்படின்ற பேர் வந்து அவங்களுக்கு வச்ச பேர். ஸோ ஒயன் அப்படின்றது வந்து இது பார்த்து இந்த ஆர்மிஸ்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ அதை அவங்க வச்சுக்கிட்ட பேர். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேர் வந்து செட் ஆகும். பிகாஸ் வந்துட்டு அவங்களோட டேடி பேர், ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒயன் அப்படின்றது வந்து செட் ஆகும். ஸோ லீமா அப்படின்றது வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம். ஸோ வந்துட்டு அவங்கள லீமா ஒயன், ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட பேர் வரும். ஸோ வந்துட்டு இதுவும் வந்து அந்த மாதிரி வருதா, ஸோ வந்து ஆர்மிஸ் கூப்பிட்ற நேமும் ஒயன்டு வருதா, ஸோ ரெண்டும் வந்து ஒன்றா வரும். ஸோ அந்த பேரையே வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த மாதிரி வந்து கூப்பிட்ற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஒரிஜினல் நேம் வந்து லீமா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நாம்ஜூன் தானே அவங்க ஹஸ்பண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தானே வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இதை எதுக்கு நம்ம வந்து பேரோடு சேர்த்துக்கக்கூடாது நாம்ஜூனு அப்படின்னு சொல்லிட்டு நம்லிமா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து இதை வந்து அவங்க யோசிக்கும் போது ஈஷா வந்து ரொம்ப உளுந்து சிரிச்சிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னடி பேர் இது, ஒன்றுமே புரியலை, நம்லிமானா நாங்கள்லாம் லீமான்னு சொல்ல வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய், என் பேரோட நாம்ஜூனை பேரை சேர்த்துருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன்டி, ஒட்டியிருக்கேன்டி, உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருப்பாங்க. ஐயோ, நீ அட்டாச் பண்ணி என்னவோ பண்ணி தோலை, ஐயோ இந்த பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குடி ஒயன், இந்த மாதிரிலாம் பண்ணாத ஒயன், பேரே நல்லா இல்லை, அதுனா நம்லிமா, அது நல்லாவா இருக்குது சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், பிடிக்கலன்னா போடி, எனக்கு பிடிச்சிருக்குதுடி, என் ஹஸ்பண்டோட நேமோட என் நேமை நான் சேர்த்துருக்குறேன், ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அதை தான் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து ஐடியில் வந்து இந்த மாதிரி நேமை வந்து மாற்றி வச்சிடறாங்க, நம்லிமா gmail.com. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து மாற்றி வச்சுட்டு ஸோ வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு மாற்றி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. கண்ணை மூடி மறுபடியும் தூங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி படுத்துக்கிறாங்க. ஒயன் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரும்போது அது முன்னாடி இந்த பைத்தியம் தூங்கிடுச்சா, எல்லாமே வந்து பேசலாம், பிடிஎஸ் பற்றி சொல்லலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் அப்படின்னு பார்த்தா இவகிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சோம் பாரு, நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிக்கிட்டே வந்து உட்காருவாங்க. ஸோ ஈஷா வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க, ஓ இவன் அலப்பில் தாங்க முடியலை, இருக்கட்டும், அதான் உன்னே மாற்றி வச்சுட்டேன்ல, இனிமேல் என்ன நடக்குதுன்றதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க ஈஷா. ஸோ இந்த மாதிரியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதாவது சவுத் கொரியா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து ஒயனுக்கு தான் வந்து எக்ஸைட்மெண்ட் ரொம்ப வந்து தாங்கவே முடியலை. ஸோ வந்துட்டு நம்ம அங்கே போகும்போது நம்ம ஹைப்புக்கு போய் பார்க்கணுண்டி, அதெல்லாம் போய் பார்க்கணுண்டி, அந்த ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் போய் பார்க்கணுண்டி, சாங்கெல்லாம் கேட்கணுண்டி, அங்கே போய் பங்க்தனை பார்க்கணுண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே வராங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது, ஸோ ஈஷா வந்து ஹெட்செட் மாட்டிக்கிட்டு வராங்க அப்படின்றது தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு முன்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஷா வந்து அவங்க எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ ஸோ அப்போயே வந்து ஹெட்செட்டை காதில் தூக்கி மாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஈஷா வந்து மாட்டிக்கிட்டு வர்றது வந்து ஒயனுக்கு தெரியாது, ஒயன் பேசிக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்து ஈஷா காதில் மாட்டினது வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வர்றது திரும்பி பார்க்குறாங்க. வந்து அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஈஷா நான் பேசிட்டு வந்தது நீ ஒன்றுமே காதில் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி நீ பேசிக்கிட்டு வர, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. மூஞ்சி, உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் பாரு, போடி, நான் எவ்வளோ ஆர்வமாக பேசிக்கிட்டு வரேன், அதுவும் இல்லாமல்
என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்மிஸ்க்காக பிடிஎஸ் வந்து இந்த மாதிரி பார்ட்டி கொடுக்குறாங்களாண்டி, சவுத் கொரியாவில் கொடுக்குறாங்களாம், எல்லா நாட்டிலையும் வந்து கொடுக்குறாங்களாண்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹாப்பினஸில் இருக்கிறேன்டி. ஸோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டி. எவ்வளோ நேரம் தான் நானும் இந்த ஹாப்பினஸை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. அதான் நம்மளோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறா, அவகிட்டையாவது சொல்லி தொலைவோமே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்தா, நீ இப்படி பண்ணுறியேடி ஈஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படியே வந்து ஈஷாட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒயன் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ காமெடியாக சொல்லிகிட்ருக்காங்க. எப்போ காமெடியானா இந்த மேலே கையை தூக்கிட்டு, எனக்கு ஒரு ஆர்மி ஃப்ரெண்டே கிடைக்காதா, எப்போவுமே இவகிட்ட தான் நான் என்னோடய ஆசையெல்லாம் சொல்லணுமா, என்னோடய கஷ்டத்தையும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்னோடய எண்ணங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு கையை தூக்கிட்டு வணங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஈஷா அவங்க முன்னாடி தானே ஒயன் புலம்பிக்கிட்டே போயிருந்திருப்பாங்க, அதாவது சொல்லிக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஈஷா வந்து பார்த்துட்டு ஹெட்செட்டை காதுலேருந்து எடுத்துகிட்டு, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு திட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒயன் வந்துட்டு இந்த மாதிரி மேலே கையை நீட்டி, எனக்கு ஆர்மி ஃப்ரெண்டே கிடைக்காதா அப்படின்னு மேலே பார்த்து கேட்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஈஷா வந்துட்டு சீனவரே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் ஆர்மி ஃப்ரெண்டு இன்னொருத்தி வேறையா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன், பாய்.